தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வழங்கும் திருக்குர்ஆன் விளக்க உரை. அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாமல்ல அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகத்தின் சார்பில் வாரந்தோறும் வியாழக்கிழமை திருக்குர்ஆன் விரிவுரை வகுப்பில் நாம் அனைவரும் பங்கு கொண்டுள்ளோம். அதில் கடந்த வாரம் தேர்தலை ஒட்டி விடுமுறை அளிக்கப்பட்டு இந்த வாரம் வழக்கம்போல் வியாழக்கிழமை என்கிற அடிப்படையில் தஃப்சீர் வகுப்பு துவங்குகிறது. நாம் விரிவுரை வகுப்புக்காக சூரா ஃபாத்திர் திருக்குர்ஆனில் உள்ள 35வது அத்தியாயத்தினை எடுத்துக்கொண்டு இதுவரையிலையும் 5 வசனங்களுக்கான விளக்கத்தினை பார்த்துருக்கிறோம். அதில் இறுதியாக நாம் பார்த்த விஷயம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஆறுதல். மக்காவில் ரசூலுல்லாஹ் முன்னெடுக்கிற பிரச்சாரம், அந்த பிரச்சாரத்தின் விளைவாக நபிகள் நாயகம் அவர்களை பொய்யர் என்று மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்கள் சொல்லக்கூடிய விமர்சனம், அந்த விமர்சனத்துக்கு அல்லாஹ் பதில் சொன்னான். அது 4வது வசனமாகவும், அதற்கு பிறகு மீண்டும் அல்லாஹ் மக்களுக்கு அறிவுரையாக மக்காவில் உள்ள மக்களுக்கும் அதனூடாக உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நமக்குமாக சேர்த்து நேரடியாக உரையாடப்படுவது மக்காவில் உள்ள மக்கள். அதன் மூலம் நோக்கம், அதன் மூலம் கருத்தால் நாடப்படுவது நாம் அனைவரும், மறுமை நாள் வரையிலையும் வரவிருக்கிற எல்லா மக்களும் கருத்தால் நாடப்படுறாங்க. 5வது வசனத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மீண்டும் மக்களே, யா யூஹன் நாஸ் என்று மக்களே என்று அழைத்து, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 3வது வசனத்திலையும் யா யூஹன் நாஸ் மக்களே அப்படிங்கிற அழைப்பு தான் இருக்கும். மக்களே, அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடைகளை எண்ணி பாருங்கள், இது 3வது வசனம். 4வதுல ரசூலுல்லாஹ்வுக்கு தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் சொல்லுகிற ஆறுதல். மீண்டும் 5வதுல மனிதர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை அல்லாஹ் சொன்னான். அதில் மக்களே என்று அல்லாஹ் அழைத்து, அல்லாஹினுடைய வாக்கு உண்மையானது, மறுமை ஏற்படும் என்கிற வாக்கு, சொர்க்கம் நரகம் என்கிற வாக்கு, உலக அழிவு என்கிற வாக்கு, இந்த அனைத்துமே அல்லாஹ்வுடைய வாக்கு. அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது. இதிலிருந்து இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விடக்கூடாது, ஏமாற்றக்கூடியவனும் உங்களை ஏமாற்றி விடக்கூடாது. ஏமாற்றக்கூடியவன் அதில் அல்லாஹ் சொன்னது, யா அய்யுஹன்னாசு இன்ன வஅதல்லாஹி ஹக்குன் ஃபலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்துத் துன்யா வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர். ஏமாற்றக்கூடியவன் அல் கரூர் என்று அல்லாஹ் சொல்வது ஷைத்தானை. ஷைத்தான் இயல்பிலேயே ஏமாற்றும் தன்மை உள்ளவன். அது குறித்து நம்ம நிறைய விளக்கங்களை கடந்த வகுப்பில் பார்த்தோம். இப்போ 6வது வசனம், அந்த வசனத்தின் தொடர்ச்சி, நீட்சி. ஏமாற்றக்கூடியவனும் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான்ல. ஏமாற்றக்கூடியவன்னா யார்? ஷைத்தான். இப்போ 6வது வசனத்தில் அவனிலிருந்து அல்லாஹ் ஆரம்பிக்கிறான், அவனை பற்றி கூறுவதிலிருந்து அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். எப்படி? இன்ன ஷைத்தானு லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா. ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்க எதிரி, அவனை நீங்கள் எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர். அவன் தனது கூட்டத்தார் கொழுந்து விட்டறியும் நரகத்திற்குரியவராக ஆக வேண்டும் என்பதற்காகவே அவர்களை அவன் அழைக்கிறான். 5வது வசனத்தினுடைய தமிழாக்கம், ஷைத்தான் உங்களுக்கு பகைவனாக இருக்கிறான், அவனை பகைவனாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். பகைவன்னா எதிரி, ஷைத்தான் உங்களுக்கு எதிரி, அவனை எதிரியாகவே பாருங்கள். தனது கூட்டத்தார் கொழுந்து விட்டறியும் நரகத்திற்குரியவராக ஆக வேண்டும் என்பதற்காகவே அவர்களை அவன் அழைக்கிறான். மக்களை, தனது கூட்டத்தை அவன் அழைப்பது எதற்காக? நரகத்திற்குரியவராக மாற்ற வேண்டும் என்பதற்காக அழைக்கிறான். அப்போ இங்கே 6வது வசனத்தில் ஷைத்தானை பற்றி சொல்லப்படுது. 5வது வசனத்தில் உலக மோகத்தில் விழுந்து விடக்கூடாது என்று நமக்கு எச்சரிக்கைப்பட்டதற்கு பிறகு அந்த உலக மோகத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடியவன் யாரு? ஷைத்தான். அதனால் அவனை பற்றி எச்சரிக்கை செய்யணும். அவன் எந்த அளவிற்கு ஆபத்தானவன், அவனுக்கும் நமக்குமான, அவனுக்கும் மனித குலத்திற்குமான பகை என்ன, அவனுக்கும் நமக்குமான உறவு என்ன, அதை அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்தலாம். நமக்கு ஷைத்தானை பற்றி அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தலாம். உலகத்தின் மீது மோகத்தை ஏற்படுத்தக்கூடியவன் அவன் தானே. அதனால் அல்லாஹ் ஷைத்தானை பற்றி சொல்லி, ஷைத்தான் உங்களுக்கு எதிரி, நீங்கள் அவனை எதிரியாக தான் எடுக்கணும். இந்த கருத்தை அல்லாஹ் சொல்வதற்குரிய காரணம் என்ன? இப்போ ஷைத்தான் எதிரினா அவனுக்கும் நமக்குமான அந்த பகைமை எப்போதிலிருந்து துவங்குது? இன்னைக்கு நேற்று உள்ள சண்டையா? ஷைத்தானுக்கும் நமக்குமான பகை என்பது இன்று நேற்றைய சண்டையா? அவனுடைய பகைமைங்கிறது எப்போ துவங்குது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்போதிலிருந்து, எப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்படுறாங்களோ அப்போதிலிருந்து அவனுக்கும் நமக்குமான பகை தொடங்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பே அவன் இருந்தானா இல்லையா? இருந்தான்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பே இப்லீஸ் இருந்தான், ஷைத்தான் இருந்தான். ஆனால் அப்போ நமக்கும் அவனுக்கும் பகை இல்லை, சண்டை இல்லை. எப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் படைச்சி அவங்களுக்கு மரியாதை செய்யணும்னு சொல்லப்படுதோ அப்போ தான் பகை ஆரம்பிக்குது. அவருக்கு நான் எப்படி மரியாதை செய்வேன், அவர் யார் நான் யார், நான் எப்படிப்பட்ட ஆளுனா நெருப்பால் படைக்கப்பட்டவன், அவர் களிமண்ணால் படைக்கப்பட்டவர், களிமண்ணால் படைக்கப்பட்ட அவருக்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நான் மரியாதை பண்ணணுமா? அங்கே ஆரம்பிக்குது பிரச்சனை. அல்லாஹ் விரட்டி விட்டான். கிபுர் பேசிவிட்டு பெருமைத்தனம் பேசிக்கொண்டு இங்கே நீ இருக்க இயலாது, நீ கிளம்பு, நீ விரட்டப்பட்டவன் அப்படின்னு வெளியே அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அங்கே அல்லாஹ் தவறை சுட்டி காட்டிய உடனே அங்கே திருந்திக்கிட்டான? திருந்தலை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் குறிப்பிட்ட மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டான். அந்த உத்தரவை மீறினார்களா இல்லையா? மீறினாங்க. தப்பு என்று உணர்த்தப்பட்டது. தவறு என்று உணர்த்தப்பட்ட மாத்திரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டாங்க. இது தப்பு, இதை நம்ம தப்பு பண்ணிட்டோம், இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அல்லாஹ் அநியாயம் பண்ணிட்டோம், நீ தான் எங்களை மன்னிக்கணும், அல்லாஹ்ட்ட சரணடைஞ்சிட்டாங்க. இப்லீஸ் அதே மாதிரி அல்லாஹ்விடத்தில் சரணடைந்திருந்தால் அவனுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கும். ஆனால் அவன் சரணடையலை. ரெண்டுமே அங்கேயும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தது தவறு, இப்லீஸ் செய்தது தவறு. அங்கே தவறு என்பது எந்த விதத்தில் தவறு, ஆனால் உடனே சுதாரித்துக் கொள்கிறார்கள், அல்லாஹ்விடம் சரணடைகிறார்கள், அல்லாஹ்வின் மன்னிப்பை பெறுகிறார்கள். இங்கே இப்லீஸ் தான் செய்த தவறை நியாயப்படுத்தி கொண்டு அது நான் எப்படி அவருக்கு மரியாதை செய்வது என்று செய்த தவறில் தொடர்ந்து நீடித்திருக்கிறான். அதனால் அல்லாஹ் விரட்டி விடுறான். அப்போ விரட்டும் போது சும்மா இருந்தானா? சும்மா வரல, அல்லாஹ்ட்ட சபதம் எடுத்துட்டான். அங்கேருந்து ஆரம்பிக்குது பாருங்க பகமி. எப்படி சபதம் எடுக்கிறான்? அல்லாஹ்ட்ட சொல்கிறான், நீ என்ன வெளியே அனுப்பிட்டல்ல, இவரை வச்சு தானே என்ன வெளியே அனுப்பினேன், இவர்கிட்ட இருந்து வரக்கூடிய யாரையுமே நான் விடமாட்டேன். நான் எப்படி வெளியேற்றப்பட்டேனோ, நான் எப்படி உனக்கு வேண்டாதவன ஆனேனோ, அது மாதிரி இவரையும் இவருடைய கூட்டாளிகள், இவருடைய சந்ததிகள், இவருடைய பிள்ளைகள் அனைவரையும் வேண்டாதவர்களாக, உனக்கு வேண்டாதவர்களாக ஆக்கும் வேலையை நான் செய்வேன். அல்லாஹ்விடத்தில் எனக்கு அவாசம் தரணும்னு கேட்டான். அல்லாஹ்விடத்தில் அவாசத்தை கேட்கிறான். எதற்கான அவாசம்? தான் திருந்துவதற்குரிய அவாசம் இல்லை, மக்களை வழியெழுப்பதற்கு உண்டான அவாசம். நம்மை சோதிக்கும் விதமாக அல்லாஹ் அந்த அவாசத்தை கொடுத்துடலாம். அல்லாஹ் ஆராஃப் என்கிற அத்தியாயத்தில் 16-17 அதில் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்ட்ட சொல்கிறான், லா அகுதன்ன லஹும் சிராத்தக்கல் முஸ்தகீம், உன்னுடைய நேரான பாதையில் நான் போய் குறுக்கே அமர்ந்து கொள்வேன், அவர்களின் குறுக்கே போய் நான் அமர்ந்து கொள்வேன். சும்மல ஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் ஹல்ஃபிஹிம், அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் நான் வருவேன். வான் ஐமானிஹிம் வான் ஷமாயிலிஹிம், அவர்களின் வலப்புறத்திலிருந்தும் இடப்புறத்திலிருந்தும் வருவேன். வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரின், அவர்களில் அதிகமானவரை உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீ பார்க்க மாட்டாய், விடமாட்டேன், உனக்கு நான் சுக்குர் பண்ண விடமாட்டேன், உனக்கு நன்றி செலுத்த விடமாட்டேன். குறுக்கே போய் நான் அமர்ந்து கொள்வேன். குறுக்கே போய் அமர்ந்து அவர்களை வழிகெடுப்பதற்கு நாலாபுரத்திலிருந்தும், முன்னால் பின்னால், வலது இடது, நமக்கு இருக்கிற திசை எது? நமக்கு இருக்கிற திசை என்ன? முன்னால் பின்னால், அடுத்து வலது இடது, சுற்றி நாலாபுரத்துலேயும் அவன் தான் இருக்கிறான். அவன் உட்கார்ந்துக்கிட்டு எதுக்கு? நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. நம்மளை எப்படியாவது நேரான பாதைக்கு நம்ம போயிடக்கூடாது. பள்ளிவாசலை நோக்கி நம்ம வரணும்னு நினைப்போம், கையை பிடிச்சி அவன் வேறு எங்கேயா கூட்டு போயிடுவான். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெறுவதற்காக நாம் வருகின்ற பொழுது கையை பிடித்து அழைத்து வேற எங்கேயோ கொண்டு போயிடுவான். அவன் வேற எங்கேயோ கொண்டு போகிறான்னு சொல்லுவோம்ல, கண்டிப்பாக அவன் அழைத்து செல்லக்கூடிய பாதை எது? நரகம்தான். அவன் அழைத்து செல்லக்கூடிய பாதை நரகம்தான். அப்போ இப்படி சபதம் எடுத்துக்கொண்டவன் யார்? நம்மளை வழிகெடுப்பேன், முன்னால் இருந்தும் வழிகெடுப்பேன், பின்னால் இருந்தும் வழிகெடுப்பேன், வலப்பக்கம் இடப்பக்கம் விடமாட்டேன், நாலாபுரத்திலும் அவனை நான் சூழ்ந்து கொண்டு உன்னிடத்தில் சேர விடாமல், உன்னுடைய சிராத்துல் முஸ்தகீம் நேரான பாதையில் நடைபோட விடாமல் தடுப்பேன் என்று அல்லாஹ்ட்ட சபதம் எடுத்தவன் யார்? நமக்கு யார்? அவன் எதிரி தானே, நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறான். நாம் அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெற்றுவிடக்கூடாது என்று கங்கணம் கட்டி செயல்படுகிறான். இந்த சம்பவத்தையெல்லாம் அல்லாஹ் நமக்கு சொல்லி இப்படிப்பட்ட எதிரிங்கிறான் அல்லாஹ் நமக்கு. ஷைத்தான் உனக்கு எதிரி, அவனை நீ எதிரியாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். அவன் எதிரி என்பதற்கு தான் ஏனைய வசனங்கள். இப்படி நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் சபதம் எடுத்தவன் நமக்கு எதிரி தானே, நமக்கு கேடு விளைவிக்க வேண்டும் என்று நினைப்பவன். அதுவும் ஷைத்தான் இந்த அளவுக்கு ஒரு தெளிவான எதிரியாக இருக்கிற காரணத்தினால தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அவனுடைய அடிச்சுவடை கூட நீங்கள் பின்பற்றி விடக்கூடாதுங்கிறான். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானின் அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி, தெளிவான எதிரி. அவன் தெளிவான எதிரி என்கிற கருத்தை அல் பக்ரா 2வது அத்தியாயம் 168 169 ஆகிய வசனங்களில் சொல்கிறத பார்க்கணும். இவன் எந்த அளவுக்குள்ள எதிரினா, எதிரியிலையும் பல வெரைட்டி உண்டு. இவன் எந்த அளவுக்கு மகா மோசமான ஆபத்தான எதிரி என்று சொன்னால், மறுமை நாளில் நடக்கிற ஒரு நிகழ்வை அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான்.
இப்ராஹிம் அத்தியாயத்தினுடைய பெயர் இப்ராஹிம், வசனம் 22. அதில் மறுமை நாளில் அவன் அழைக்கிறதே நரகத்தை நோக்கி தானே. நரகத்தில் இருக்கின்ற பொழுது தனது கூட்டாளிகளிடம் அவன் சொல்வான், அல்லாஹ் காப்பாற்றணும், நாம் அவனுடைய கூட்டாளிகளாக ஆகிவிடக்கூடாது. அவன் கூட்டாளிகளிடம் அவன் சொல்வான், கால ஷைத்தானு லம்மா குதியல் அமர், காரியம் விஷயம் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு முடிந்து விட்டதற்கு பிறகு ஷைத்தான் கூறுவான், இன்னல்லாஹ வஅதக்கும் வஅதல் ஹக், அல்லாஹ் உங்களுக்கு உண்மையை வாக்குறுதி அளித்தான், வஅத்துக்கும், நானும் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தேன். எங்க ஷைத்தான் பண்ணுற பயான் இது. அவன் அங்கே தான் கூட்டாளிகள்கிட்ட கடைசியாக பண்ணுற பயான். எப்படி பயான் பண்ணுறான் பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தா அது உண்மையானது, நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தேன், ஃபஅஹ்லஃப்துக்கும், நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறி விட்டேன், மாறு செய்து விட்டேன். ஒமா கானலி அலைக்கும் மின் சுல்தான், உங்கள் மீது எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இப்படி சொல்லிட்டு கூடுதலாக சொல்லுவாங்க, இல்லா அந்த அவுத்துக்கும், நான் உங்களை கூப்பிட்டேன், நான் உங்களை அழைத்தேன், ஃபஸ்தஜப்தும் லி, நீங்கள் தான் எனக்கு பதில் அளித்தீர்கள். அங்கிருந்து கேட்பானா, நான் கூப்பிட்டோன்னே நீ ஏன் வந்த, நான் கூப்பிட்டோடனே நான் அழைத்த மாத்திரத்தில் நீ ஏன் வந்தாய், உன் மீது எனக்கு வேறு என்ன அதிகாரம் இருந்தது, வலுக்கட்டாயப்படுத்தினா நிர்பந்திச்சனா, அல்லாஹுடைய அழைப்பும் இருந்தது, என்னுடைய அழைப்பும் இருந்தது. அல்லாஹ்வுடைய அழைப்பு உண்மையானது, என்னுடைய அழைப்பு பொய்யானது. நான் அழைத்த மாத்திரத்தில் நீ தான் எனக்கு பதிலளித்தாய். அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் சொல்லாமல் என்னுடைய அழைப்புக்கு நீ பதிலளித்தாய். ஃபலா தலுமூனி, ஆகவே என்னை நீ பழிக்கக்கூடாது. இங்கே வந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு என்ன நீ சொல்லாத. வலூமு அன்ஃபுசக்கும், உங்களை நீங்களே பழித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் சொல்லாமல் என் அழைப்புக்கு பதில் சொன்னல, என்னையே நம்புன. அவன் கேட்குறான், எதிரி கேட்குறான் தன்னுடைய கூட்டாளிகள்கிட்ட, என்னையே நம்புனீங்க, ஆகையினால என்ன நீங்கள் பழிக்கக்கூடாது. உனக்கு தான் 2 அழைப்பு இருந்துச்சுலப்பா, அல்லாஹ்வுடைய அழைப்பு, என்னுடைய அழைப்பு. அல்லாஹ்வுடைய அழைப்பு உண்மையானது, என்ன அழைப்பு பொய்யானது, மோசடியானது. நீ அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் சொல்லாமல் என் அழைப்புக்கு ஏன் பதில் அளிச்ச? இப்போ என்னையே நீ பழிக்கிற. வலூமு அன்ஃபுசக்கும், உங்களை நீங்களே பழித்துக் கொள்ளுங்கள். மா அனபி முஸ்ரிஹிக்கும் ஒமா அன்துபி முஸ்ரிஹிய, நீங்கள் என்னை காப்பாற்றக்கூடியவர்களும் அல்ல, நான் உங்களை காப்பாற்றக்கூடியவனும் அல்ல. முடிஞ்சு போச்சுங்கிறான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் நான் உங்களை காப்பாற்ற முடியாது, நீ என்னை காப்பாற்ற முடியாதுன்னு தன் கூட்டாளிகளிடம் இப்லீஸ் ஷைத்தான் வந்து சொல்கிறான். அப்போ இது இப்ராஹிமில் 22வது வசனமாக இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அவன் எதிரிங்கிறத பாருங்க. இந்த அளவுக்கு தன்மை உள்ள ஏமாற்றுக்காரனாக இருக்கிற, மோசடி பேர் வழியாக இருக்கிற ஒரு எதிரியாக இவன் இருக்கிறான். இதைத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். நம்ம அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறவன் அந்த நேரத்திலையும் அவனை நம்பி வந்த கூட்டாளிகளிடம் இதுக்கப்புறம் என்ன நீ பழிக்கக்கூடாது, உன்னை நீயே பழிச்சிக்க என்று சொல்லக்கூடிய, கைவிடக்கூடிய ஒரு மகா மோசமான எதிரி. இப்படிப்பட்ட எதிரியை நம்ம எதிரியாத்தானே பார்க்கணும், எதிரியாத்தானே பார்ப்போம். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும் ஃபத்தஹிதூஹு அதுவா, ஷைத்தான் உங்களுக்கு எதிரி, அவனை நீங்கள் எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன் இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான்? எதிரின்னு சொன்னாலே நம்ம எதிரின்னு தானே எடுப்போம். நீ அவனை எதிரியாகவே எடுத்துக்கொள், எதிரியாகவே பாவித்துக்கொள் என்று அல்லாஹ் சொல்வதற்கு என்ன காரணம்? நம்மில் பலர் அவனை எதிரின் வாயளவில் சொன்னாலும் எதிரியாக எடுத்துக்கொள்வதில்லை. காரணம் என்னென்னா, இப்போ எதிரி நம்ம ஒரு நேர ஆயுதத்தை கொண்டு நம்மளை தாக்க வர்றான், அடிக்க வர்றான், கொல்ல வர்றான். அவனை நாம் என்ன நினைப்போம்? தெளிவாக எதிரி, இவன் மோசம், டேஞ்சரு, பாருங்கள் எப்படி அடிக்க வரான் பாருங்கள் அப்படின்னு நம்ம நினைப்போம். இவன் அது மாதிரி நேரடியாக நம்மளை தாக்க வர மாட்டான். கத்தி எடுத்துக்கிட்டு நேராக நம்மளை குத்த வருவானா? இவன் நேரடியாக ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு நம்மை தாக்க வருவானா? எதிரி என்று தெளிவாக தெரியும்படி வருவானா? எதிரி என்று தெளிவாக தெரியும்படி வரமாட்டான். அதனால் நாம் மனிதர்கள் ஏமாந்து விடுகிற, இவன் விஷயத்தில், ஷைத்தானுடைய விஷயத்தில் ஏமாந்து விடுகிற காரணத்தினால தான் அவனை பற்றி நீ சரியாக தெரியாமல் இருக்கிறப்பா, அவன் வேறு முகமூடி போட்டுக்கிட்டு வர்றான், பல வேஷம் போட்டுக்கிட்டு உன்னிடத்துல வர்றான். அவனை நீ எதிரியாகத்தான் எடுத்துக்கொள்ளணும். எதிரி என்கிற வகையில் அவனிடத்தில் உன்னுடைய செயல்பாடுகளை ஜாக்கிரதையோடு விழிப்புணர்வோடு அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு எதிரி நமக்கு ஒரு ஆலோசனை சொன்னால் நம்ம கேட்போமா? எதிரியாகத்தான் எடுக்கணும்னு என்ன அர்த்தம்? எதிரியை நம்ம எப்படி நினைப்போமோ, ஒருத்தன் எதிரின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவன்கிட்ட நம்முடைய உறவு முறை எப்படி இருக்குமோ, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குமோ, அவன் கருத்தை நம்ம எப்படி பார்ப்போம், அவனுடைய செயல்பாடு, அவனுடைய ஒவ்வொரு அசைவையும் நம்ம எப்படி பார்ப்போம், ஒவ்வொரு திட்டத்தையும் எப்படி பார்ப்போம். நம்மளை வீழ்த்தத்துக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க, ஏதோ பிளான் பண்ணுறான், அங்கேயும் குறுக்க மறுக்க நடந்துக்கிட்டு இருப்பான். உதாரணமாக எதிரி குறுக்க மறுக்க அவன் சும்மா நடந்துக்கிட்டு இருப்பாங்க. இவன் என்ன நினைப்பான்? நம்மளை அழிக்கிறதுக்கு பார்த்து இங்கேருந்து அங்கே நடக்கிறான், அங்கேருந்து இங்கே நடக்கிறான். அவன் யார்ட்டையோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருப்பான். இவன் எதிரியாகவே இல்லாதவரை எதிரின்னு தீர்மானிச்சிட்டான்னு வைங்க, நம்மளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல நினைக்கிறான்ல. ஒன்றுமே நமக்கு எதிரானதாக தெரியும். இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம கவனம் இவன் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
அவன் சொல்லக்கூடிய ஆலோசனைகள், அவன் சொல்லக்கூடிய கருத்துக்கள், அவனுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையுமே ஜாக்கிரதை உணர்வோடு கையாளுவோம். எதிரின்னு தெரிஞ்சா, உதாரணமாக இப்போ ஒருத்தர் சொல்கிறார், இப்போ உள்ள நடைமுறைக்கு சொல்கிறதா இருந்தால், வாங்க வந்து பிரியாணி சாப்பிட்டு ஒரு தர்பூசணி ஜூஸ் தரேன் குடிங்க அப்படிங்கிறாரு. என்ன அனுப்பிய நீங்கள்? இவன் பக்காவாக எதிரி தான். இவன் இவ்வளோ நாளாக இவனை நம்ம நண்பன் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இவன் யார்? இவன் தெளிவான எதிரி. எங்கேருந்து வந்தான் தெரியல, சீனாவிலேருந்து வந்தானா அல்லது இஸ்ரேலேருந்து வந்த எதிரியான்னு தெரியலையே. ஏன்? அப்போ பேப்பரில் படிச்சிருப்போம், இந்த ரெண்டையும் ஒன்றா சாப்பிட்டா ஆல்மவுத். அது உண்மையாக அதுக்குள்ளே உள்ளார்ந்த அர்த்தம் என்ன, அதுக்குள்ளேயே நம்ம போயிட மாட்டோம். மேலோட்டமாக பார்ப்போம். மருத்துவ தகவல் என்ன, ஆய்வறிக்கை என்ன, அவருடைய உடம்புல உள்ள மருத்துவ ரிப்போர்ட் என்ன, அது பற்றி எதுவுமே நமக்கு தெரியாது. பேப்பரில் வந்துருச்சா என்ன, பிரியாணியும் தர்பூசணியும் சாப்பிட்டா ஆல் அவுட்டுன்னு வந்துருச்சு. இப்போ அதை ஒருத்தர் நமக்கு தந்தான்னு வைங்க, வாங்க போய் நம்ம வீட்டில் ஒரு விருந்து, என்ன விருந்து, அதான் மதியம் பிரியாணி சாப்பிட்டு உங்களுக்கு வந்து தர்பூசணி ஜூஸு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறாரு. இவன் எதிரிட்டா, இவன் நம்ம கதையை முடிக்க பார்க்குறான் சொல்லுவீங்கல்ல. அப்போ பாருங்கள், அப்போ எதிரின்னு வந்ததற்கு பிறகு அவன் யதார்த்தமாக செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் கூட அதில் ஒரு உள்ளர்த்தம் இருக்குமா நம்ம பார்ப்போம். அப்படி ஷைத்தானை பார்க்கணுங்கிறது தான் அல்லாஹ்வுடைய வழிகாட்டம். அப்படி ஷைத்தானை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது தான் மக்காவில் வாழ்ந்த முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் அறிவுறுத்துகிறான். அதன் மூலமாக நமக்கும் அல்லாஹ் அறிவுறுத்துறான். ஷைத்தான் உங்களுக்கு எதிரி எப்படி பார்ப்பீங்க, எப்படி எடுத்துக்குவீங்க? அவனுடைய செயல்பாடு, அவனுடைய திட்டம், அவனுடைய ஆலோசனை ஒன்றையும் எப்படி நீங்கள் எடுப்பீர்களோ அப்படி எடுத்துக்கொள்ளணும். உதாரணமாக இப்போ ஷைத்தான் நமக்கு எதிரி. ஷைத்தான் வந்து நம்ம இடத்துல நேரடியாக வரப்போகிறது இல்லை, அப்படி தானே? எண்ணங்களின் மூலமாகத்தான் நம்ம இடத்துல வர்றான். அப்போ அவனுடைய நுழைவிடம் என்பது, அவனுடைய என்ட்ரி ஆகிறது, நம்மக்கிட்ட அவன் என்ட்ரி ஆகிறது எங்கே? உள்ளம், எண்ணத்தில் தான். வீட்டை கதவை திறந்துட்டு உள்ளே வர போகிறானா, பளிச்சின்னு தெரிகிற விதத்தில் வருவானா? இல்லை. நம்ம உடம்பு, நம்ம ரத்த நாளங்களில் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்போ ஷைத்தான் வந்து நம்ம இடத்தில் என்ட்ரி ஆகக்கூடிய இடம் என்பது எங்கே? நம்முடைய உள்ளம். உள்ளத்தில் எண்ணத்தின் மூலமாகத்தான். அப்போ அவன் எண்ணத்தில் வர்றானா இல்லையாங்கிறத அவ்வப்போது நாம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம வேலை. அதுதான் ஷைத்தான் உங்களுக்கு எதிரி. அவனை எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம்? நம்ம எண்ணத்தை நம்ம அப்பப்போ கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது நம்ம எண்ணமா, இது ஈமானிய உணர்வோடு எழும்பிய எண்ணமா, ஷைத்தானால் தூண்டப்பட்ட நம்முடைய எதிரியால் நம்முடைய உள்ளத்தில் போடப்பட்ட எண்ணமா? விளக்குதா உங்களுக்கு? நம்முடைய எண்ணமா அல்லது ஷைத்தானால் போடப்பட்ட எண்ணமா? இந்த கிராஸ் செக் ஒரு மூமின் இடத்துல அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பரிசோதனை அவ்வப்போது நடைபெற்று கொண்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், உதாரணமாக பாருங்கள், இப்போ ஒரு நன்மையான காரியத்தை பிறகு செய்து கொள்ளலாம்ங்கிற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுது. ஒரு நன்மையான காரியத்தை பிறகு செய்து கொள்ளலாம், எந்த காரணமும் இல்லாமல் பின்னால் பார்த்துக்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுது. இப்போ இந்த எண்ணம் யாருடைய எண்ணம்? தொழுகை நேரம் வந்துருச்சு, எந்த காரணமும் இல்லை, நமக்கு தகுந்த காரணமே இல்லை. ஆனால் ஒரு அலட்சியமாக நம்ம உள்ளத்தில் ஒரு எண்ணம் வருது, பின்னால் பார்த்துக்குவோம், அதெல்லாம் நேரம் இருக்குப்பா, பிறகு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதுன்னு வைங்க. ஒரு மூமின் இப்போ என்ன செய்யணும்? சுதாரிக்கணும். தொழுகையை பிறகு பார்த்துக்கலாம்ங்கிற இந்த எண்ணம் என்னுடைய எண்ணமா, ஷைத்தானால் என்னுடைய உள்ளத்தில் போடப்பட்ட, என்னுடைய எதிரியால் என்னுடைய உள்ளத்தில் போடப்பட்ட எண்ணமா? ஒரு நன்மையை பிறகு பார்த்து கொள்ளலாம்ங்கிற எண்ணம் கண்டிப்பாக ஒரு ஈமானிய எண்ணமாக இருக்காது. யாருடைய எண்ணமாக தான் இருக்கணும்? அவன் போடுறான்னா எதுக்கு பிறகு பார்த்துக்கலாம்னா அவனுடைய அர்த்தம் பிறகு உண்மையில ஆலோசனை எழுப்பிடுவானாவே, இல்லை நேரம் ஆயிடுச்சுப்பா நீ போய் பண்ணுன்னு சொல்லுவானா? பிறகு பார்த்து கொள்ளலாம்னா அவனுடைய நோக்கம் என்ன? இல்லாமாக்குறது. அவன் நீங்கள் அல்லாஹ் சொன்னது கரெக்டாக, இன்னமா எதுஉ ஹிஸ்பஹு லியக்கூனு மின் அஸ்ஹாபி ஸஈர். அவனுடைய அழைப்பு, அவனுடைய தூண்டுதல் ஒவ்வொன்றும் எதை நோக்கியது? நரகத்தை நோக்கியது. இது சாதாரண எண்ணமாக தெரியும், ஆனால் அந்த எண்ணத்தினுடைய முடிவு என்பது முதல் படி, நரகத்திற்கான முதல் படியில் எடுத்து வைக்கிறான். வா அப்படின்னு கூப்பிட்றான். அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக போனோம்னா கடைசி அங்கே என்னவாக தான் இருக்கும்? நரகமாக இருக்கணும். நல்லா காப்பாற்றணும். அப்போ பாருங்கள், இதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு எண்ணம் வருது. என்ன, நம்ம ஏன் இந்த எண்ணத்தை செக் பண்ணணும்னு சொல்கிறோம்னா, அவன் நரகத்துக்கு கூப்பிட்றான்ல, அப்போ நம்ம எண்ணத்தை செக் பண்ணத்தானே வேணும். அவன் அழைப்பு என்பது எதற்கானது? நரகத்திற்கு நோக்கியது. அப்போ நாம் நம்முடைய எண்ணங்களை அவ்வப்போது பரிசோதித்து கொண்டே இருக்கணும். தர்மம் பண்ண நினைக்கும் போது ஒருத்தருக்கு என்ன வருது? ஐயோ காசு குறையுது, வறுமை வந்துருச்சுன்னா என்ன செய்யுது அப்படின்னு ஒரு எண்ணம் வருது தர்மம் பண்ணும்போது. இப்போ இந்த எண்ணம் யாருடைய எண்ணம்? தர்மம் பண்ணும்போது, இப்போ உனக்கு இருக்கான்னு பார்த்துக்கப்பா, வீட்டில் ஒரு வார்த்தை எதுவும் கேட்காதான் கேட்டுக்க, ஒரு மஷூரா பண்ணிக்க, ஏன் டக்குன்னு முடிவு எடுக்கிற, உனக்கு செலவு வேணும்ல, மாதம் கடைசியாக இருக்குது, பல செலவுகள் இருக்குது, இந்த நேரத்தில் இது நீ 50 ரூபா போடணுமா, 10 ரூபா போடுப்பா போதும்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அல்லது கொஞ்சம் யோசித்து பண்ணு அப்படிங்கிற எண்ணம் வருது. தர்மம் பண்ணும்போது இந்த எண்ணம் வந்தால், இந்த எண்ணம் உண்மையிலேயே நம்முடைய சிக்கனத்திற்காக நாம் உருவாக்கி கொள்கிற எண்ணமா, ஷைத்தானால் போடப்படுகிற எண்ணமா? நீங்கள் பாருங்கள், இப்படி எண்ணம் வருதில்ல, 50 ரூபா ஒரு மிஸ்கீனுக்கோ ஒரு தகுந்த நற்பணிக்கோ போடும்பொழுது இந்த எண்ணம் வருது, இவருக்கு காசு குறையுதுப்பா பார்த்துக்க, கவனமாக இருந்துக்கன்னு எண்ணம் வருது. இதே எண்ணம் மற்ற நேரத்தில் வருதா?
இதே எண்ணம் வேறு வேறு செலவினங்கள் பண்ணுவார்ல. ஒரு நாளைக்கு 10 டீ குடிப்பார் உதாரணமாக. ஒரு நாளைக்கு 10 டீ குடிப்பார். அடிக்கிற வெயிலில் கூட பொருட்படுத்தாமல் 10 டீ ஓடும் உள்ள. டீ குடிக்கும்போது என்னப்பா இப்படி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கியப்பா, பார்த்துக்கப்பா, குடும்பத்தில் ஒரு மசூரா பண்ணிக்க, இப்படி 10 டீ குடிச்சு காசை வீணாக்குறதா அப்படின்னு என்ன வருதா? அங்கே வர்றதில்லை. ரீசார்ஜ் பண்ணுவார். தனக்கு 500 ரூபா ரீசார்ஜ், வீட்டில் உள்ளவங்களுக்கு 500 ரூபா ரீசார்ஜ், கேபிளுக்கு ரீசார்ஜ், அந்த ரீசார்ஜ் இந்த ரீசார்ஜ் வகையிலே ஒரு 2000 ரூபா போயிடும் அவருக்கு. இப்போ அந்த எண்ணம் வந்துச்சா? 2000 ரூபா ரீசார்ஜுக்கே 2000 ரூபா செலவு பண்ணுறியப்பா, ஏன்ப்பா இப்படி வீணாக்குற, சிக்கனமாக நடந்துக்க, என்ன வருதா? அந்த எண்ணம் அப்போ அவருக்கு வர்றதில்லை. இதை விடுங்க, இதெல்லாம் கூட இன்றைக்கு நடைமுறையில் அவசியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சிகரெட்டு குடிக்கிறார் ஒருத்தர். சிகரெட்டு குடிக்கிறார் டெய்லி, காலையில் மாலையிலன்னு சொல்லி எப்படி பார்த்தாலும் ஒரு 5 சிகரெட்டு 10 சிகரெட்டு ஊதி தள்ளிடுறாரு. சிகரெட்டு வகையிலேயே ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபா செலவாகுது. ஒரு நாளைக்கு 100 ரூபானா மாதத்துக்கு எவ்வளவு? 3000 ரூபா கிட்ட செலவாகுது. அப்படி சிகரெட்டுக்காக ஒரு நாளைக்கு 100 ரூபாய் செலவு பண்ணும் பொழுது இந்த எண்ணம் அவருக்கு, ஆஹா ஏன்டா காசை கரியாக்குறேன் அப்படின்னு என்ன வருதா? சிக்கனமாக நடந்துக்க வேண்டியது தானே அப்படின்னு என்ன வருதா? வர்றதில்லை அவருக்கு. பாவமான காரியங்களில் செலவு செய்கின்ற பொழுது வராத எண்ணம், சிக்கனத்தை பற்றி அப்போது தூண்டப்படாத எண்ணம், நமக்கு அவசியமானவை என்றாலும் அதிலெல்லாம் கணக்கு பார்க்காம நம்ம செலவு பண்ணும் பொழுது, குடும்பமாக டூருக்கு போவோம், 10,000 ரூபா செலவாயிரும், அதை பற்றி பொருட்படுத்தவே மாட்டோம். வீட்டுக்கு தேவைன்னு ஒரு பொருளை வாங்கி வைப்போம், 2000 5000 அப்படின்னு வரும், செலவை பற்றி பொருட்படுத்த மாட்டோம். இப்படி பல நேரங்களில் நமக்கு அவசியமான மற்றும் அவசியமற்ற பல்வேறு விஷயங்களுக்காக செலவு செய்கின்ற பொழுது வராத எண்ணம் 50 ரூபாய் தூக்கி ஒரு மிஸ்கினுக்கு கொடுக்கும்போது வருதுன்னா அந்த எண்ணம் யாருடைய எண்ணம்? விளங்குதா உங்களுக்கு? அந்த எண்ணம் அப்போ மட்டும் உங்களுக்கு சிக்கனத்தை பற்றி நமக்கு நினைவூட்டப்படுதுன்னா, கூட இருந்து நினைவூட்டுறது யார்? மலக்கா நினைவூட்டுறாரு? யார்? பாட்டிக்காரன் தான் நினைவூட்டுறான். அவன் தான் நம்ம செலவு பண்ணிடக்கூட, நன்மையான காரியங்களுக்கு செலவு செய்து விடக்கூடாதுங்கிற எண்ணம். அப்போ இது மாதிரி ஒரு நன்மையை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்கிற அந்த எண்ணம் ஷைத்தானின் எண்ணம். உணரணும். ஒரு நன்மைக்கு செலவு செய்ய முற்படும் பொழுது சிக்கனத்தை பற்றி ஊட்டப்படுகிறது என்றால் அந்த எண்ணம் ஷைத்தானால் தூண்டப்படுகிற எண்ணம். உறவுகளில் விரிசலை உண்டாக்கக்கூடிய வகையிலான எண்ணம் எதுவாக இருந்தாலும் ஷைத்தானுடைய எண்ணம் தான். உறவுகளில் விரிசலை உண்டாக்கும்படியான எண்ணம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு மத்தியில் பிரிவை உண்டாக்குவது. எந்த ஒரு பிரிவும் உடனடியாக ஏற்படுது? எண்ணம் தான் ஃபஸ்ட்டு. கணவன் மனைவி பிரியணும்னு நினச்சாங்கன்னா காலையில் தூங்கி எஞ்சோடனே பிரிஞ்சிருவாங்களா? எண்ணம் ஃபஸ்ட்டு வரும். இந்த இவங்களை தக்க வைக்கிறதா வேண்டாமான்னு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். நண்பர்கள் பிரிவதாக இருந்தாலும் அதே தான், அண்ணன் தம்பி பிரிவதாக இருந்தாலும் அதே தான், ஒரு கூட்டாளிகள் பிரிவதாக இருந்தாலும் அதுதான், வியாபாரத்தில் ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள் பிரிவதாக இருந்தாலும் அதே தான். ஃபஸ்ட்டு எண்ணம் வரும். உறவுகள் பிரிய வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தின் துவக்கம் இருக்குல்ல, தக்க காரணமின்றி பிரிய வேண்டும் என்கிற எண்ணத்தின் துவக்கம் என்பதை கண்டிப்பாக யாருடைய எண்ணம்? அது ஷைத்தானால் தூண்டப்படுற எண்ணம் தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா மாயிதா 91, மதுவை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, சூதாட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூகிஅ பைனகுமுல் அதாவத்த வல் பக்லா ஃபில் ஹம்ரி வல் மைசிர். மதுவிலையும் சூதாட்டத்தின் மூலமாகவும் ஷைத்தான் உங்களுக்கு மத்தியில் பகைமையையும் விரோதத்தையும் ஏற்படுத்த முனைகிறான். மதுவின் மூலமாக, மதுங்கிறது ஒரு கருவி, சூதாட்டம் என்பது ஒரு கருவி ஷைத்தானுக்கு. அதன் மூலம் அவன் உண்டாக்க விரும்பக்கூடிய விளைவுங்கிறது எது? பகைமை, குரோதம். மனிதர்களை பிரிக்கணும், கணவன் மனைவியை பிரிக்கணும், நண்பர்களை பிரிக்கணும், சொந்த பந்தத்தை பிரிக்கணும், அண்ணன் தம்பியை பிரிக்கணும். இதுதான் அவனுடைய கோல். அந்த கோலை நிறைவேற்றுவதற்கு அவன் பயன்படுத்துகிற கருவிதான் எது? மது. அதை நிறைவேற்றுவதற்கு அவன் பயன்படுத்தக்கூடிய கருவிதான் எது? சூதாட்டம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வயசுத்தக்கும் அன் திக்ரில்லா, அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் உங்களை தடுக்க முனைகிறான். வ அனிஸ் சலாத், தொழுகையை விட்டும் தடுக்க முனைகிறான். ஃபஹல் அன்தும் முன்தஹூன், நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா அப்படின்னு குர்ஆனில் அல்லாஹ் கேட்குறான். இதை படித்த உடனே உமர் என்ன தெரியுமா சொல்லுவார்? ஹதீஸில் வருது, இந்த வசனத்தை படித்த உடனே அல்லாஹ் அப்படி கேள்வி கேட்குறான்ல, ஃபஹல் அன்தும் முன்தஹூன், நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா? இன்தஹைனா இன்தஹைனா அப்படின்னு சொல்லுவாராம் உமர். இதை படித்த உடனே அல்லாஹ் விலகிக்கொள்ள மாட்டீர்களான்னு கேட்குறான். இன்தஹைனா இன்தஹைனா, நாங்கள் விலகிக் கொண்டோம், நாங்கள் விலகிக் கொண்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். எப்படி குர்ஆனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய ஒரு அழைப்புங்க இருக்குல்ல, நீங்கள் விலகிக்கொள்ள மாட்டீர்களான்னு அல்லாஹ் உரையாடுறான். அல்லாஹ் நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறான். அல்லாஹ் நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறாங்கிறத புரிந்து கொண்டு உமர் அவர்கள் என்ன சொல்வார்களாம்? இன்தஹைனா இன்தஹை, அல்லாஹ் விலகிட்டோம் விலகிட்டோம் அப்படிங்குவாங்க. நம்ம அது நமக்கு இல்லைன்னு நினைக்கிறோம். அது உமருக்குப்பா, உமருக்கு அதான் உமர் முடிச்சிட்டார்ல, சொல்லிட்டார்ல, அது அந்த வசனத்தை விட்டுருங்க, அடுத்த வாங்க, அடுத்த வசனத்துக்கு வாங்கன்றோம். குர்ஆன் வசனத்தை நமக்கானதை நம்ம பார்க்கறது இல்லை. அது நபித்தோழர்களை பற்றி பேசக்கூடிய ஒன்றாக,
அவர்களோடு நேரடியாக உரையாடப்பட்ட ஒன்றாகத்தான் நம்ம பார்க்குறோம். நமக்கும் அதில் அல்லாஹ்வுடைய அறிவுரைகள் இருக்கிறது, நமக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அதில் இருக்குது. அப்போ இந்த உறவுகளுக்கு மத்தியில் பிரிக்கிற வகையில் ஒரு எண்ணம் ஏற்படுது. உதாரணமாக அண்ணன் தம்பி இருப்பாங்க. அண்ணன் தம்பி இருக்கும்போது திடீர்னு ஷைத்தான் ஒரு எண்ணம் வரும். தம்பி உன்னை மதிச்சானா, உங்கள் அண்ணன் உன்னை மதிச்சாரா, ஏன் மதிக்கலை, உன்ட்ட காசு இல்லைல்ல அதனால தான் மதிக்கலை இப்படின்னு ஒரு எண்ணம் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் தான் என்ன வரும், அண்ணன் தம்பிக்கு சண்டை வரும், நண்பர்களுக்கு மத்தியில் சண்டை வரும். அப்போ இந்த நண்பர்கள் அல்லது சொந்த பந்தங்கள் உறவுகள் பிரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி உண்டாக்கப்படுகிற எண்ணம் எதுவாக இருந்தாலும் அது யாருடைய எண்ணம் தான். அப்படி என்ன வருமோ ஃபஸ்ட் நினைக்கணும், இது தகுதியானதா, இது சரியானதா, சரியான விஷயமா இது. இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் ஒரு ஆள்கிட்ட பண்ண, நம்ம அண்ணன் உறவுகள்கிட்டையோ நண்பர்கள்ட்டையோ ஒரு கொஸ்டின் பண்ணுறோம்னா அது நியாயத்தின் அடிப்படையில் குரானின் அடிப்படையில் நம்ம கேட்குறோமா, ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் உண்டாக்குகிற தேவையற்ற எண்ணத்தின் வெளிப்பாடா அப்படிங்கிறத நம்ம அவ்வப்போது ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பரிசோதித்து கொண்டே இருக்கணும். குடும்பத்தில் தேவையில்லாமல் பல்வேறு எண்ணங்கள் வரும். மருமகளை பற்றி மாமியாருக்கு, மாமியாரை பற்றி மருமகளுக்கு, கணவனை பற்றி மனைவிக்கு, மனைவியை பற்றி கணவனுக்கு, அற்ப விஷயங்களுக்கெல்லாம். ஏன்னா ஹதீஸுகளில் வருது, ஷைத்தான் ரொம்ப ரொம்ப விரும்பக்கூடிய, அவன் அடிப்படையாக அவன் விரும்பக்கூடியதை யாருடைய பிரிவைத்தான், கணவன் மனைவியினுடைய பிரிவைத்தான். முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. இப்லீஸு கடலில் சிம்மாசனத்தை போட்டு தன்னுடைய கூட்டாளிகளை அழைச்சி ஒவ்வொரு ஆள்கிட்டையாக கேட்பான், இன்றைக்கி நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ண அப்படின்னு ஒவ்வொரு ஆள்கிட்டையாக கேட்பான். இப்லீஸு தான் கூட்டாளிகள்கிட்ட ஒவ்வொரு நேரமும் அதை கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறான், ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். தான் கூட்டாளி என்னப்பா நீ என்ன பண்ண, அவன் சொல்லுவான், நான் இந்த மாதிரி நான் ஒருத்தரை திருட வச்சேன், அவ்வளோ ஒன்றும் விசேஷமாக பண்ணல, நீ போ. நீ வா, நீ என்ன பண்ண, நான் கொலை பண்ண வச்சேன், கோவத்தை உண்டாக்கி கொலை பண்ண வச்சுட்டேன், நீயும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் பண்ணல, நீ போ, அடுத்து வா. அவன் சொல்லுவான், நான் கணவன் மனைவியை பிரித்து விட்டேன், சூப்பர் ஆள்பா நீ, கணவன் மனைவியை பிரிச்சிட்டியா, நீ தான் நம்மாள், வா பக்கமா நீ வா அப்படின்னு அவனை கூப்பிட்டு அவனை ஊக்கப்படுத்துகிறான். இது முஸ்லீமில் உள்ள ஹதீஸு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ பாருங்க, அப்போ கணவன் மனைவி பிரிவதை, உறவுகள் பிரிவதை ஷைத்தான் ரொம்ப விரும்புகிறான். அதற்காக வேண்டி தேவையற்ற எண்ணங்களையும் தேவையற்ற உணர்வுகளையும் உண்டாக்குவான். என்னை மதிக்கலை, என் பேச்சுக்கு மதிப்பில்லை, இப்படி தான் உறவுகள் பிரிவுகள்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த என்னை மதிக்கவில்லை, என் பேச்சை கேட்கலை, நான் என்கிட்ட காசு பணம் இல்லைங்கிறதுனாலே என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த குணத்தினுடைய அடிப்படையே என்னன்னு சொன்னால் அந்த ஈகோ தான். ஷைத்தான் இப்லீஸ் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெறுவதற்கு அடிப்படையாக இருந்ததும் என்னதுதான், இதே ஈகோ தான். அந்த ஈகோவை வச்சு நம்மளை பிரிக்க பார்ப்பான். அவனுக்கு எந்த ஈகோ வந்துச்சோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அவன் என்ன செஞ்சான்னா, நம்ம நெருப்பால் படைக்கப்பட்டோம், ஆதம் களிமண், அவர் பெருசா நான் பெருசான்னு ஒரு எண்ணத்தை அவனே உருவாக்கி கொண்டு அதன் விளைவாக அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானான். அதே எண்ணத்தை நம்ம இடத்துலையும் உருவாக்க பார்ப்பான். கணவன் மனைவி விஷயத்தில் பாரு, உன் மனைவி உன் பேச்சை கேட்டாளா, இவ்வளோ நீ வச்சுக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற எண்ணத்தை கணவனுக்கு உண்டாக்குவான். மனைவிக்கு அதே போன்ற எண்ணத்தை உருவாக்குவான். உங்கள் கணவர் உங்களை மதிக்கிறாரான்னு பாருங்கள், இந்த மானகட்ட வீட்டில் நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க, கிளம்பு, நீங்கள் பாட்டு கிளம்பி போயிட்டே இருங்க, உலகம் எவ்வளோ விசாலமாக இருக்குது, எவ்வளோ சுதந்திரமான உலகம், எண்ணத்தை உருவாக்குவான். அதற்காக வேண்டி நாம் விவாகரத்துகளை தவறுங்கிற கருத்தை சொல்ல வரல. மார்க்கம் தக்க சந்தர்ப்பத்தில் தக்க சூழ்நிலையில் விவாகரத்தை அனுமதிக்கிறது, அது வேறு டாபிக். இங்கே நாம் பேசுகிறது ஷைத்தான் தேவையற்று நம்முடைய உள்ளத்தில் போடுகிற தவறான எண்ணங்கள், ஈகோ என்கிற அடிப்படையில் தூண்டுகிற எண்ணங்கள். அப்படி எண்ணங்கள் வரும் பொழுதே நாம் என்ன செய்யணும், இது ஷைத்தானுடைய எண்ணம், இது நம்ம எண்ணம் இல்லை, ஃபில்டர் பண்ணிடணும். அப்படி எண்ணத்தை ஃபில்டர் பண்ணிட்டோம்னா எதிரியினுடைய அட்டாக்லேருந்து நம்மளை தற்காத்து கொள்ளலாம். அதுக்கு தான் நம்ம சொல்ல வரோம், எதிரியினுடைய அட்டாக்லேருந்து நாம் நம்மை அவனுடைய என்ட்ரி எங்கே தானே, அதுக்கப்புறம் தானே மற்ற விஷயங்கள். எண்ணம் தானே ஃபஸ்ட்டு. எண்ணத்திலே நாம் ஃபில்டர் பண்ணிட்டோம்னா, ஆஹா இவன் நரகத்துக்கு வந்துட்டான்டா, இவன் நம்மளை நரகத்துக்கு கூப்பிட்றாங்கிறத முதல்ல நம்ம உஷாராகி விடுவோமே. ஆனால் அவன் கையை நம்ம பிடிப்போமா, அவன் அழைப்புக்கு நம்ம பதில் அளிப்போமா? எண்ணத்தையே கட் பண்ணிட்டோம் நீங்கள், அதுக்கப்புறம் ஷைத்தான நமக்கு ஆதிக்கமே இருக்காது. எப்போ அவனுடைய எண்ணத்தை நம்ம உள்வாங்கிறோமோ அதுதான் நாம் அவனுக்கு பதிலளிக்கிறது. ஷைத்தான் நம்ம உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை போடுறான், ஆமாம் நீ சொன்ன மாதிரி தான் அவன் நடந்துக்கிறான், நம்ம முகத்தை பார்த்தோன்னே திருப்பிக்கிறான், அவன் ஒரு டைப் பார்த்தா நடந்துக்கிறான், இப்படி நம்ம நினச்சிட்டோம் நீங்கள். அதுதான் ஷைத்தானுடைய அழைப்புக்கு நம்ம பதில் கொடுத்துட்டோம். அவன் கையை பிடிச்சிட்டோம்னு அர்த்தம். அவன் கையை பிடிச்சிட்டோம்னா அவன் எங்கே கூட்டு போவான்? அப்போ அதில் நம்ம உஷாராக இருக்கணும், விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது அப்படியே கவனிக்கிறாங்க. ஒரு சம்பவத்தை பாருங்கள், முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் இரவு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் தங்க வேண்டிய நாள் அன்றைக்கு இரவு நேரத்தில் எழுந்து ஜன்னத்துல் பக்கி மையவாடிக்கு போகிறாங்க. இரவு நேரத்தில் எங்கே போகிறாங்கிற சொல்லாங்க, மையவாடிக்கு போகிறாங்க. நம்ம இரவு நேரத்தில் போவோமா? பகல்லையே நம்ம பிள்ளைகளுக்கு போகக்கூடாத இடமா எதை சொல்லி வைக்கிறோம், மையவாடி பக்கமாலாம் போயிடாத,
திருநெல்வேலி சைட்லலாம் சவுத் சைட்லலாம் ரொம்ப மாலை நேரம் ஆயிடுச்சுன்னு வைங்க, மையவாடி வழியாகவே வரக்கூடாதுன்ட்டுருவாங்க. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் மையவாடி என்பது அடிக்கடி போக வேண்டிய ஒரு இடம். அப்புறம் ரசூலுல்லாஹ் இரவு நேரத்தில் மையவாடிக்கு போகிறாங்க. போனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எழுந்துடுறாங்க. இங்கே ரசூலுல்லாவை காணோம்னு பார்த்தோன்னா பக்கத்தில் ரசூலுல்லாஹ் இல்லைன்ன உடனே நமக்குன்னு ஒதுக்கப்பட்ட நாளில் வேற எங்கேயும் ரசூலுல்லாஹ் போயிட்டாங்களா, எங்கே போனாங்கன்னு அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்கன்னு ஃபாலோ பண்ணுறாங்க. அது நீண்ட சம்பவம். அது பார்த்தா ரசூலுல்லாஹ் மையவாடிக்கு போயிருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பார்த்துருவாங்க. பார்த்தோன்னே ஆஹா ரசூலுல்லாஹ் பார்க்காம நம்ம என்ன செஞ்சிடணும், ரசூலுல்லாவுக்கு தெரியாமலே நம்ம வீட்டுக்கு வந்துடணும்னு இப்படி மறைஞ்சு வெளியே வந்துடுவாங்க. வந்து ரசூலுல்லாவுக்கு முன்பாக வீட்டுக்கு வந்து படுத்துருவாங்க. தூங்குற மாதிரி பாவனை செய்து கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க. ஓடி வந்தால் என்னவாகும், மூச்சு இறைக்கும்ல. ஆயிஷா அவர்களுக்கு மூச்சு இறைக்குது. இதை ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. மூச்சு இறைக்குதை என்ன செஞ்சீங்க, இல்லை நீங்கள் எழுந்து போனீங்க, அதான் நான் உங்களை பார்க்க வந்தேன். ஓ எனக்கு முன்னால் வந்து அந்த கருப்பு உருவம் நீந்தானா. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்வதற்கு முன்பாகவே சொல்லுவாங்க, நீயாக சொல்கிறாயா, அல்லாஹ் எனக்கு அறிவிக்கும் வரை நீ காத்திருக்க போகிறாயான்னு கேட்பாங்க. அல்லாஹ் எனக்கு வஹீல அறிவிச்சிருவான். ஒன்று நீ சொல்லணும், இல்லை அல்லாஹ் எனக்கு சொல்லிடுவான். என்னன்னு கேட்டவுடனே ஆயிஷா அவங்களே சொல்லிடுவாங்க. இப்படி சொல்லும்போது அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட கேட்பாங்க, மாலக்கி ஆயிஷா அகிர்த்தி, ஆயிஷா என்னவானது உமக்கு, என் மீது நீ ரோஷம் கொண்டு விட்டாயா அப்படின்னு கேட்பாங்க. ஆயிஷா அவங்க பதில் அளிப்பாங்க, ஃபகுல்து ஒமாலி லா யகாரு மிஸ்லி அலா மிஸ்லிக்க, என் போன்றவர்கள் உங்கள் போன்ற ஒரு விஷயத்தில் ரோஷப்படாமல் வேறு என்ன செய்வோம். ஆயிஷா அவர்களுடைய ரோஷம் என்பது என்ன, தனக்கு ஒதுக்கப்பட்ட நாளில் வேறு மனைவினுடைய வீட்டுக்கு போயிடுறாங்களா அப்படிங்கிறது தான் அந்த ரோஷம். அப்போ ரசூலுல்லாஹ் அதை கொஸ்டின் பண்ணும்பொழுது, கேள்வி கேட்கும்போது ஆயிஷா அவர்கள் ஒப்புக்கொண்டு பதில் சொல்கிறாங்க. கொஞ்சம் கோபம் கலந்த துணியில் பதில் சொல்கிறாங்க. ஆமாம், என் போன்றவர்கள் உங்கள் மாதிரி உள்ள விஷயத்தில் அஜாக்கிரதையாக இருக்க முடியுமா, ரோஷப்படாமல் இருப்பானா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அக்கது ஜா அக்கி ஷைத்தானுக்கி, என்ன அவன் ஷைத்தான்கிட்ட வந்துட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பேச்சு தான். இந்த பேச்சு வந்தவுடனே ரசூலுல்லாஹ் என்னன்னு கேட்குறாங்க, அக்கது ஜா அக்கி ஷைத்தானுக்கி, உன்னுடைய ஷைத்தான் உன்னிடம் வந்து விட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆயிஷா அவங்க திருப்பி கேட்குறாங்க, அவன் மழைய ஷைத்தானும், என் கூட ஷைத்தான் இருக்கிறானா. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நாம் ஆமாம். ஓ மா குல்லி இன்சானின், ஒவ்வொரு மனிதருடனும் இருக்கிறானா. நாம். ஓ மாக்க யார் ரசூலுல்லாஹ், உங்களுடனும் இருக்கிறானா. ஏன்னா ஆயிஷா அவங்க எப்பேற்பட்ட அறிவாளி, அவங்க அந்த உரையாடலிருந்து எங்கே கொண்டு வர்றாங்க. அப்போ என் கூட ஷைத்தான் இருக்கிறான், எல்லார்ட்டையும் ஷைத்தான் இருக்கிறான், உங்கள் கூடயும் ஷைத்தான் இருக்கிறானா அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நாம் வலாக்கின் ரப்பி ஆனனி அலைஹி ஹத்தா அஸ்லம, என்னுடனும் இருக்கிறான், ஆனால் அல்லாஹ் எனக்கு அருள் புரிந்திருக்கிறான், ஆகவே எனக்கு அவன் அடிபணிந்து விடுவான், அல்லாஹ் எனக்கு ஒரு அருள் செஞ்சிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அப்போ இதில் ரசூலுல்லாஹ் பாருங்க, ஒரு பேச்சு தான் வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடமிருந்து ஒரு கோபம் கலந்த துணியில் ஒரு பேச்சு வரும் பொழுதே ரசூலுல்லாஹ் என்ன கேட்குறாங்க, அக்கது ஜாக்கி ஷைத்தானுக்கி, உன் ஷைத்தான் உள்ள வந்து விட்டான், அப்போ இருக்கிறான், உள்ளுக்குள்ளே இருக்கிறான், அவன் தான் இந்த கேள்வியை போட சொல்கிறான், சண்டைக்கு இழுக்கிறான், வம்புக்கு இழுக்கிறான். இந்த எண்ணம் யாருடைய வெளிப்பாடு, ஷைத்தானின் வெளிப்பாடு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கணும். இப்போ அதே மாதிரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, இன்ன ஷைத்தான கது ஐசா யுபதஹு அல் முசல்லூன் ஃபி ஜசீரத்தில் அரப், தொழுகையாளிகள் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கும் விஷயத்தில் ஷைத்தான் நிராசை அடைந்து விட்டான். ஃபி ஜசீரத்தில் அரப், அரபிய தீபகற்பத்தில். அப்படின்னா என்ன, அந்த பிரதேசத்தை முன்வைத்து பேசப்படுது. தொழுகையாளிகள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கப்படுவதில், அதாவது ஷைத்தான் தான் வணங்கப்படுவதில் நிராசை அடைந்து விட்டான். அப்படிலாம் தொழுகையாளியை கெடுத்துட முடியாது. ஒரு தொழுகையாளியாக ஒருத்தர் இருக்கிறார்னு வைங்க, அவர்கிட்ட ஷிர்க்கை உண்டாக்குறதுங்கிறது சாமானியமான வேலை இல்லை, சிரமமான வேலை என்று ஷைத்தான் நிராசை அடைந்து விட்டான். வலாக்கின், எனினும் ஒரு விஷயத்தில் நிராசை அடையலை. எது, ஃபி தஹ்ரீஷி பைனஹும், மனிதர்களுக்கு மத்தியில் பிரிவினையை உண்டாக்குவதில், மனிதர்களுக்கு மத்தியில் பிரிவினையை, தஹ்ரீஷ்னா பிரிக்கிறது, நண்பர்களை பிரிக்கிறது, உறவுகளை பிரிக்கிறது, பிரிவினையை உண்டாக்குவதில் ஷைத்தான் நிராசை அடையவில்லை, அதில் அவன் திருப்தியுடன் தான் இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்கங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். இது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அப்போ பாருங்கள், அப்போ இந்த கருத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான். இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும் ஃபத்தஹிதுஹு அதுவா, ஷைத்தான் எதிரி, அவனை எதிரியாகவே பாருங்கள். அவன் ஒரு எண்ணத்தை உங்களுக்கு போடுறானா உஷாராக இருங்க. அது எதிரி போடக்கூடிய எண்ணம், அது அவனுடைய அழைப்பு. இன்னமா எது ஹிஸ்பஹு யகூனு மின் அஸ்ஹாபி ஸஈர், அவனுடைய அழைப்பு, அவன் தன்னுடைய கூட்டாளிகளை அழைப்பதெல்லாம் அவர்கள் நரகவாசிகளாக ஆக வேண்டும் என்பதற்குத்தான். இப்போ ஷைத்தானுடைய அழைப்புங்கிறது, அவன் நேரடியாக வந்து நம்மக்கிட்ட அழைக்க மாட்டான், அப்படி தானே. ஷைத்தான் நேரடியாக வந்து நம்மளை அழைக்க போகிறான், நேரடியாக வந்து அவன் நரகத்துக்கு அழைக்க போகிறது இல்லை.
மனித உருவில் இருப்பவர்களை தூண்டிவிட்டு அவர்கள் மூலமாகத்தான் நம்மை ஷைத்தான் அழைப்பான். இப்போ உதாரணமாக சூரா அல் கஸஸ்ல 28வது அத்தியாயம் 38லேருந்து 41 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஃபிரௌன் என்னவெல்லாம் மக்கள்கிட்ட சொன்னாங்க, யா யுஹல் மலஉ மா அலிம் துலக்கும் மின் இலாஹின் கைரி, பிரமுகர்களே சமுதாயமே, என் அல்லாத வேறு கடவுள் உங்களுக்கு கிடையாது, நான் தான் உங்களுக்கு கடவுள் அப்படின்னு அவன் சொன்னான். அடுத்து ஹாமான்கிட்ட சொல்கிறான், ஃபவுகீத் இல்லையா ஹாமானு அலத்தீனி, ஹாமானே களிமண்ணால் சுட்டு எனக்கு வானத்தை நோக்கி ஏறுவதற்கு உயர்வான இடத்த நீங்கள் கட்டுங்க அப்படிலாம் ஹாமான்கிட்ட சொன்னான். அதெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் வர்றான். அந்த வசனத்தினுடைய இறுதியில் 41வது வசனத்தில் அல்லாஹ் இந்த ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டாளிகளையும் பற்றி சொல்லும் பொழுதே வஜஅல்நாஹும் அஇம்மத்தன் யதுஊன இலன்னார், அவர்களை நாம் தலைவர்களாக ஆக்கினோம். எதற்கான தலைவர்கள்? யதுஊன இலன்னார், நரகை நோக்கி அழைக்கும் தலைவர்களாக ஆக்கிவிட்டோம். யாரை? ஃபிரௌன் அவனுடைய கூட்டாளிகள். அப்போ ஃபிரௌனும் அவனுடைய கூட்டாளிகளும் நரகை நோக்கி அழைக்கும் தலைவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுறான்னா, ஷைத்தானுடைய அழைப்பு, நரகத்தை நோக்கி அழைப்பு என்பது ஷைத்தானே நேரடியாக வந்து நம்மக்கிட்ட அழைக்க மாட்டான். இது போன்ற கெட்ட மனிதர்களை, தீயவர்களை அழைப்பாளர்களாக பயன்படுத்திடுவான். நண்பர்களை, நண்பன்கிற உருவத்தில் வருவான் ஷைத்தான், வியாபாரிங்கிற உருவத்தில் வருவான், வேறு வேறு மாஸ்க்கு சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு வேறு வேறு முகமூடி போட்டுக்கிட்டு வருவான். ஆனால் நம்ம அழைப்பது எதை நோக்கித்தான்? நரகத்தை நோக்கித்தான். இப்போ இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் பாருங்கள், சுதந்திரம்ங்கிற பேரில் வரானா திடீர்னு இளைய சமூகத்தில் உள்ள பிரச்சனை என்ன? சுதந்திரம்ங்கிற முகமூடி போட்டுக்கிட்டு வரான். சுதந்திரம், அதெல்லாம் எல்லாம் சுதந்திரமாக இருக்கலாங்க. என்னப்பா சுதந்திரம்? கல்யாணம் பண்ண தேவையே இல்லை, அதுக்கு பேர் எப்படி சுதந்திரமாகும்? கல்யாணம் பண்ண தேவையில்லை, கல்யாணம் இல்லாமலேயே குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நடிகர் சத்யராஜ் கூட இப்போ சமீபத்தில் சொல்லியிருக்கிறார், நான்லாம் என் மகளுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். என்னென்னு சொல்லியிருக்கிறியா? குழந்தையை பெற்றெடுப்பதற்கு கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, கல்யாணம் இல்லாமலேயே ஆணும் பெண்ணும் வாழலாம், திருமணம் என்கிற ஒன்று இல்லாமலேயே குழந்தையை பெற்றெடுக்கலாம், அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை என்று சொல்லியிருக்கேன். அதான் சுதந்திரம். அப்போ சுதந்திரம் என்கிற பேரில் ஒழுக்கக்கேடான காரியத்தை செய்வதற்கு தூண்டுறாங்க. இந்த அழைப்புகள் எல்லாமே நம்ம விளங்கணும். ஷைத்தான் நம்மளை வந்து அழைப்பான்னா, ஷைத்தான் வந்து இந்த கொம்பு வச்சுக்கிட்டு, இந்த சின்ன பிள்ளைகளை கதை சொல்லுவாங்கள்ல, அப்படி வருவான், கொம்பு வச்சுக்கிட்டு ஷைத்தான் வருவான், நம்ம கையை பிடிச்சிட்டு கூட்டு போவான், அப்படி நம்ம விளங்கிடக்கூடாது. எந்த முகமுடி போட்டுக்கொண்டும் வருவான். நம்ம பக்கத்தில் நண்பனாக கூட இருக்கலாம், வியாபாரியாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம். சினிமாங்கிறத கலைங்கிற பேரில் வருவான், சுதந்திரங்கிற பேரில் வருவான், கவிதைங்கிற போட்டு வரும். பார்த்தா எல்லாம் அசிங்கமாக இருக்கும், ஆபாசமாக இருக்கும், பெண்களுடைய உடம்புகளை பற்றி வர்ணிக்கக்கூடிய வகையில் இருக்கும். கேட்டால் அதுக்கு என்னன்னு சொல்லிடுவாங்க, கவிதைங்க, அது கவிதை. கவிதைனா பிரச்சனையே இல்லை, கவிதைன்னு ஒரு வார்த்தை போட்டால் சரியாயிருமா? ஒழுக்கக்கேடான கரையும் நம்ம வீட்டுக்குள்ளே வரையும் வரும். கேட்டால் சினிமாங்கிற பேரில் வரும். அது சினிமாங்க, அது ஆர்ட், அது ஒரு கலை அப்படிங்குவாங்க. அப்போ இப்படியாக மனிதர்கள் கூட ஷைத்தானின் அழைப்பாளர்களாக மாறுவார்கள். அதை நம்ம புரியணும். சூரா அல் பக்ராவில் 221 திருமணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இணை கற்பிக்கக்கூடிய நபர்களை திருமணம் செய்யக்கூடாதுங்கிறான். இணை கற்பிக்கக்கூடிய ஆணையோ இணை கற்பிக்கக்கூடிய பெண்ணையோ திருமணம் செய்யக்கூடாது. அப்போ அல்லாஹ் சொல்லும்போது எப்படி குறிப்பிடுறான்? ஒலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன ஒல அமத்தும் முஃமினத்துன் ஹைரும் மின் முஷ்ரிகத்தின். ஒரு அடிமை பெண் முஷ்ரிக்கான இணை கற்பிக்கக்கூடிய பெண்ணை விட சிறந்தவள். உளவு அஜபத்துக்கும், அந்த இணை கற்பிக்கக்கூடிய பெண் உங்களை எவ்வளவு கவர்ந்தாலும் சரி, அவள் அழகு கவரலாம், கவர்ந்தா கூட அவள் சிறந்தவள் இல்லை. யார் சிறந்தவள்? ஈமானுள்ள மூமினான அடிமை பெண் சிறந்தவள். சரி, அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஒலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினு, பெண்களை வந்து இணை கற்பிக்கக்கூடிய ஆண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. வல அபுதும் முஃமினுன் ஹைரும் மின் முஷ்ரிக்கின் உளவு அஜபக்கும், ஒரு முஷ்ரிக்கான ஆணை விட, இணை கற்பிக்கக்கூடிய ஆணை விட ஈமான் உள்ள அடிமை சிறந்தவன். உளவு அஜபக்கும், அந்த முஷ்ரிக்கான ஆண் உங்களை எவ்வளவு கவர்ந்தாலும் சரி, அவன் அழகு கவரலாம் அல்லது அந்தஸ்து கவரலாம். இங்கே அழகோ அந்தஸ்தோ டாபிக் இல்லை, ஈமான் தான் விஷயம் அப்படின்னு அல்லாஹ் பதிவு செய்கிறான். பதிவு செஞ்சுட்டு அல்லாஹ் சொல்கிறான், உலாய்க்க யதுஊன இலன்னார், இவர்கள் நரகை நோக்கி அழைப்பவர்கள்ங்கிறான். யார்? இந்த பெண்கள். அப்படி தானே? உலாய்க்க யதுஊன இலன்னார், இவர்கள் இணை கற்பிக்கக்கூடிய ஆண், இணை கற்பிக்கக்கூடிய பெண், இவர்கள் நரகை நோக்கி அழைக்கக்கூடியவர்கள். வல்லாஹு யதுஊ இலல் ஜன்னத்தி வல் மக்ஃபிரத்தி பிஇذனிஹி, அல்லாஹ் மன்னிப்பை நோக்கியும் சொர்க்கத்தை நோக்கியும் அல்லாஹ் அழைத்து கொண்டிருக்கிறான். வயுபய்யினு ஆயாத்திஹி லின்னாஸி லஅல்லஹும் யத்ததக்கரூன், படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இந்த சான்றுகளை வயுபய்யினு ஆயாத்திஹி லின்னாஸி, அல்லாஹ் மனிதர்களுக்கு தன்னுடைய சான்றுகளை தெளிவுபடுத்துகிறான். லஅல்லஹும் யத்ததக்கரூன், அவர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி. இப்போ அல்லாஹ் அங்கே பாருங்கள், பெண்ணின் அழகு ஆணின் அந்தஸ்து, இது ஒரு அழைப்புங்கிறான். பெண்ணின் அழகுங்கிறது ஒரு அழைப்பு, ஆணின் அந்தஸ்து என்பது ஒரு அழைப்பு. எதற்கான அழைப்பு? நரகத்திற்கான அழைப்பு.
திருமண விஷயத்தில் பெண் அழகை பார்த்து கல்யாணம் பண்ணுறோம், மார்க்கத்தை பெண்ணுக்கு தள்ளிவிட்டு அழகை பார்த்து கல்யாணம் பண்ணுறோம்னா அதுதான் நரகத்திற்கான அழைப்பு. ஆணின் மார்க்கப்பற்றி பெண்ணுக்கு தள்ளிவிட்டு அந்தஸ்தை பார்த்து கல்யாணம் பண்ணோம்னா அது நரகத்திற்கான அழைப்பு. அதே போல் ஒரு ஈமான் உள்ள அடிமை அவர்களும் அழைக்கிறார்கள். அவர்களை நாம் திருமணத்துக்கு தேர்வு செய்கின்ற பொழுது அவங்க அடிமை பெண்ணாக இருந்தால் கூட, அடிமை ஆணாக இருந்தால் கூட, அழகோ அந்தஸ்தோ இல்லை என்றால் ஈமான் இருக்கிறது, அவர்கள் எதற்கான அழைப்பு? சொர்க்கத்திற்கான அழைப்பு. அப்போ இங்கே என்ன விஷயம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாவதாக நம்ம புரிய வேண்டியது, ஷைத்தான் நம்மை நரகவாசியாக மாற்ற வேண்டும் என்று அழைக்கிறான் என்றால் அவனே நேரடியாக வந்து அழைப்பதில்லை, மனித உருவில் வந்து அழைப்பான். மனிதர்கள், கெட்ட மனிதர்களை அழைப்பாளர்களாக பயன்படுத்திக்குவான். ஃபிரௌனை பயன்படுத்தி கொண்டதைப் போல, அவனுடைய கூட்டாளிகளை பயன்படுத்தி கொண்டதைப் போல, இணை கற்பிக்கிற ஆணை பயன்படுத்தி கொள்வதைப் போல, இணை கற்பிக்கிற பெண்ணை பயன்படுத்தி கொள்வதைப் போல யாரையும் அவன் பயன்படுத்துவான். நம்ம உஷாரா எந்த ரூபத்தில் வர்றாங்கிறத உஷாராக இருக்கணும். அதை எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கிறதுடைய பொருள். சரியா? இப்போ இதுலையும் ஷைத்தான் உங்களுக்கு பகைவனாக இருக்கிறான், அவனை பகைவனாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். தனது கூட்டத்தார் கொழுந்து விட்டறியும் நரகத்திற்குரியவராக ஆக வேண்டும் என்பதற்காகவே அவர்களை அவன் அழைக்கிறான். இது வந்து மக்காவில் உள்ள மக்களுக்கான ஒரு செய்தி. அதே செய்தி தான் இப்போ நமக்கும், அதே செய்தி யாருக்கும் இருக்கிறது? நமக்கும் இருக்கிறது. அடுத்து முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த வசனத்தினுடைய நிறைவாக இப்போ இப்படி ஷைத்தானுடைய அழைப்புகள்லாம் இருக்குது, நம்மை சுற்றிலும் ஷைத்தானுடைய அழைப்பு இருக்குது. இதிலிருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான கேடயம் தான் குரான். ஷைத்தானுடைய அழைப்பை விட்டும் நம்மை தற்காத்து கொள்ளக்கூடிய கேடயம் எது? குரான் தான். ஒரு மூமின் எந்த அளவிற்கு குரானோடு தொடர்பில் இருக்கிறானோ, குரான் வசனங்களை பற்றி சிந்திக்கிறானோ, குரான் வசனங்களை அவ்வப்போது தன்னுடைய உள்ளத்தில் புதுப்பித்து கொண்டே இருக்கிறானோ, அந்த அளவில் அவன் ஷைத்தானை விட்டும் தூரமாகிறான். ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள், ஷைத்தானுடைய சதிவலைகள், அதனோடு சண்டையிடக்கூடிய அளவிற்கு தகுதி பெறுகிறான். அவன் ஒரு எதிரின்னு ஆயிடுச்சு. எதிரினா எதுக்கு வருவான்? யுத்தத்துக்கு வருவான். நம்மோட யுத்தத்திற்கு வருவான். யுத்தத்திற்கு வரும்பொழுது நாம் வெறுங்கையோட யுத்தத்துக்கு போக முடியுமா? அவனை எதிர்ப்பதற்கு நமக்கு ஆயுதம் வேண்டும். அந்த ஆயுதம் தான் எது? குரான். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சுனனு நசை அல் குப்ரா 7963 ஆயத்துல் குர்சி பற்றிய ஹதீஸு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்கள்ல, இப்போ ஆயத்துல் குர்சியை காலை மாலை ஓதுனா ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்புங்கிறாங்க. அப்போ ஷைத்தானிடமிருந்து, அவனுடைய சூழ்ச்சியிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால் குரானில் அதுக்கு என்ன இருக்குது? பவர் இருக்குது. ஆயத்துல் குர்சியில் ஒரு பவர் இருக்குது. அதன் மூலம் குரானில் அந்த பவர் இருக்குது. அதே மாதிரி சூரா ஸுஹ்ருஃபில் 36வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், ஒமை யாஷு அன் திக்ரி ரஹ்மானி, யார் அல்லாஹுடைய இறை நினைவை விட்டும் புறக்கணித்து வாழ்கிறார்களோ, நு கையுது லஹு ஷைத்தானன், அவர்களுக்கு நாம் ஷைத்தானை சாட்டி விடுவோம், ஃபஹுவலஹு கரீன், அவனே அவனுக்கு நண்பனாக மாறிவிடுவான். அல்லாஹ்வுடைய நினைவை புறக்கணித்து வாழ்ந்தால், குரானில் விட்டு புறக்கணித்து ஒருவன் வாழ்கின்ற பொழுது அவனுக்கு ஷைத்தானே நண்பனாக மாறிவிடுகிறான் என்கிற ஒரு எச்சரிக்கையும் குரானில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதை நாம் கவனத்தில் கொள்ளணும். 7வது வசனம், அதை மட்டும் சுருக்கமாக பார்த்துடலாம். இதனுடைய விளைவு 6ல் ஷைத்தானை பற்றி அல்லாஹ் சொல்லிடுறானா, 2 அழைப்பு, அல்லாஹ்வுடைய அழைப்பு, ஷைத்தானுடைய அழைப்பு. இந்த ரெண்டுக்கும் முத்தாய்ப்பாக ஒரு விளைவை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். 7வது வசனம், அல்லதீன கஃபரு லஹும் அதாபுன் ஷதீதுன் வல்லதீன ஆமனு வ அமிலு சாலிஹாத்தி லஹும் மக்ஃபிரத்து வாஜிருன் கபீர். இறை மறுப்பாளர்களுக்கு கடும் வேதனை உள்ளது, இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்வோருக்கு மன்னிப்பும் பெரும் கூலியும் உள்ளது. 2 அழைப்பு இருக்குல்ல, அல்லாஹ்வுடைய அழைப்பு, ஷைத்தானுடைய அழைப்பு. அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் சொன்னோம்னா அல்லாஹ்ட்ட கூலி இருக்குது, மன்னிப்பு இருக்கிறது, கூலி இருக்கிறது. ஷைத்தானுடைய அழைப்புக்கு பதில் சொன்னால் அவர்களுக்கு நரகம் இருக்கிறது என்கிற அந்த ரிசல்ட்டை வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான்? முந்தைய வசனங்களுடைய தொடர்ச்சியாக 2 அழைப்புகள் முன்வைக்கப்பட்டு அதனுடைய விளைவை பற்றி அல்லாஹ் இங்கே சொல்கிறாங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை வந்து நல்ல அற்புதமானது. வல்லதீன ஆமனு வ அமிலு சாலிஹாத்தி, ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்வார்களே ஆனால் லஹும் மக்ஃபிரத்துன், அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. நம்ம நல்லமல் செஞ்சாலே அல்லாஹ் நம்மளை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கலாம். நல்லமல் செய்தால் அவர்களுக்கு கூலி உண்டு என்பது ஒன்று, வாஜிருன் கபீர், மகத்தான கூலி உண்டு. மகத்தான கூலி உண்டு என்று சொல்வதற்கு முன்பே அல்லாஹ் எதை பற்றி சொல்லிடுறான்? மன்னிப்பை பற்றி சொல்லிடுறான். ஈமான் கொண்டு நல்லமல் செய்தால் அவர்களுக்கு மன்னிப்பு உள்ளது, மக்ஃபிரத் இருக்குது. என்ன மக்ஃபிரத்து? அவர்கள் செய்த தவறுகள், அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் செய்த பிழைகள் எல்லாவற்றுக்கும் நாம் ஒரு நல்ல அமல், ஒரு சாலிகான அமலில் ஈடுபடும் பொழுதே அல்லாஹ் நம்மளை மன்னிக்கிறோம். தொழுகையில் ஈடுபடும் பொழுதே நமக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது, நாம் செய்த பிழைகள் மன்னிக்கப்படுகிறது. நோன்பு வைக்கின்ற பொழுதே நாம் செய்த பிழைகள் மன்னிக்கப்படுகிறது. தர்மம் செய்கின்ற பொழுது நாம் செய்த பிழைகள் மன்னிக்கப்படுகிறது. எப்போதெல்லாம் ஒரு அமலும் சாலிஹ், ஒரு நல்ல அமல்களோடு நாம் தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறோமோ அப்போதெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு
மன்னிப்பு கிடைக்குது. இதையெல்லாம் அல்லாஹ் மூமின்களுக்கு, மக்காவில் உள்ள மூமின்களுக்கு சொல்லி அல்லாஹ் அவங்கள பக்குவப்படுத்தலாம். நல்ல அமல்கள் செய்வதற்கு அல்லாஹ் ஆர்வமூட்டுறான், பக்குவப்படுத்துகிறாங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுவரையில் 7 வசனம் முறையிலும் இன்ஷா அல்லாஹ் நம்ம வைத்துக்கொள்வோம். அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.